வெல்கம் டு 3 மினிட்ஸ். அழகே அழகு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மதியம் வெளியே போன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சுரேஷ் கோவமாக வெளியே மதிக்கிட்ட சொல்லுவாங்க, மரியாதையை நான் வரத்துக்குள்ளே இங்கேருந்து நீ கிளம்பி போயிடு, எங்கேயாச்சும் போயிடு, இனிமேல் நீ என் முகத்தில் முழிக்கவே கூடாது, நல்லா அமைதியாக இருந்த குடும்பத்தில் எப்படிலாம் நீ வந்ததுலேருந்து பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, நீ இங்கே இருக்கவே கூடாது, மறுபடியும் சொல்கிறேன், நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் செம்ம கோவத்தில் கிளம்பி போயிடுறாங்க ஸ்டேஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மலரை காமிக்கிறாங்க. ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க. பாக்கியராஜா நீ ஏன் மலர் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் மலர், அந்த பிள்ளை ஏதோ கோவத்தில் அந்த பொண்ணு சொல்லியிருக்கும், விடு மலர் அப்படின்னா, இல்லைங்க அவள் சொன்னது எனக்கு சுயமரியாதையே இல்லையா, அப்போ எனக்கும் கோவம் வருங்க, இவங்களெல்லாம் எதிர்த்து பேசணும்னு தோணும், இது நம்ம குடும்பம், நம்ம மாமியார், நம்ம மாமா அப்படின்ற ஒரு இதிலே இருப்பேன் நான், எல்லாரும் சொல்கிற வேலையும் நான் செஞ்சுட்டு போயிடுவேங்க, ஆனால் மதி இப்படி சொல்லும் நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. சரி விடு மலர், அழாத மலருன்னு பாக்கியராஜ் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு. உடனே லக்ஷ்மி வெளியே இருந்துக்கிட்டு மலரு அப்படின்னுவாங்க. அழுறதுக்கு கூட அவங்களுக்கு கொஞ்சம் டைமே இல்லை, அப்படி கண்ணெலாம் தொடச்சிட்டு ஏன் என்னாச்சு அத்தை அப்படின்னோடனே, இல்லை மலர் அந்த பொண்ணு வெளியவே உக்காந்துட்டு இருக்கு, எங்கேயுமே போகல மதி அப்படின்றாங்க. நீ அப்படின்னு சொன்னோடனே, என்னம்மா நம்ம போய் உள்ளேயாச்சும் கூப்பிடலாமா, இல்லை அவள் தப்பு செஞ்சால் அவள் எங்கேயாச்சும் போயிட்டு போகிறா, அவள் வந்ததுலேருந்தே பிரச்சனை தான், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாம் ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லினே இருக்கும்போது மலர் முகத்தை பார்க்குறாங்க. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவள் இப்படி இருக்கா, என்னாச்சு மலர், ஏன் உனக்கு தேவை தான், அவளுக்கே எப்பயும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தில்ல மதி, பாவம் மதி, இப்படி மதி அப்படின்னுட்டு உன்னையவே அவள் இந்த வீட்லேயே உன்னை மட்டும்தான் திட்டாமல் இருந்தா, உன்னையும் திட்டாளா, இதெல்லாம் உனக்கு தேவை தான், எப்போ பாரு அவள்கிட்டே சப்போர்ட் பண்ணின்னு இருந்தல்ல, உன்னவே இந்த மாதிரி திட்டா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு இன்னுமே போகலன்னா உள்ளேயாச்சும் கூப்பிடலாம் அப்படின்றாங்க. நீ இன்னுமே திருந்தலை இல்லை அப்படின்றாங்க. இல்லை அத்தை அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. வெளியே உக்காந்து மதி பயங்கர கோவமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் பக்கத்துலலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஏன் இந்த பொண்ணு வெளியே உக்காந்துட்டு இருக்குது, ஏதாச்சும் சண்டையும், ஆமாம் சாயந்தரம் சரியான சவுண்டு, லட்சுமியை கல்ற மாதிரி, சுரேஷ் கத்துற மாதிரி ஏகப்பட்ட சவுண்டு, பின்ன பெரிய மருமக தான் ஒரு கோடு போட்டு அந்த கோட்டை தாண்டக்கூடாதுன்னு இருக்காங்க, சின்ன மருமகளையும் அப்படி நினச்சா எப்படி, அவள் எதிர்த்து பேசுகிறா, கேள்வி கேட்குறா, அது அவங்களுக்கு பொறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டு ஹாலில் பார்த்திங்கன்னா லட்சுமி எல்லாருமே இருப்பாங்க, பாக்கியராஜ், மலர், அவங்க மாமனார் எல்லாருமே இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு உள்ளே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் மலரும் கூப்பிடுவாங்க. இல்லை அவள் செஞ்சதுக்கு இது தேவை தான், அவள் சுரேஷ் அப்புறம் நம்மளை கத்தவா, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மலர் இருந்துக்கிட்டு, இல்லை நான் வேணா போய் அவள் பக்கத்துலேயாச்சும் உட்காரட்டா அப்படின்னா, உன்னையே தானே அவள் கேவலமாக பேசுனா, இதுக்கு இப்போ நீ அவள் பக்கத்தில் போய் உட்காந்துற, உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா மலர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் லக்ஷ்மி அக்கான்னு கூப்பிட்டு உள்ளே வராங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா, அந்த பொண்ணு ஏன் சாயந்தரத்துலேருந்து வெளியவே இருக்குது, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, அவள் காலேஜில் ஏதோ இது கிளாஸ் எடுக்கணும் அதுக்காக யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கா, அதனால தான் அப்படின்றாங்க. இல்லையே சாயந்தரத்தில் உங்கள் வீட்டிலேருந்து ஏதோ பிரச்சனை, ஏதோ சவுண்டெல்லாம் வந்துச்சு, எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் உங்கள் வேலையே வா, எங்கள் வீட்டில் டிவி ஓடுது அதனால் வெளியே உக்காந்துட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா, அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்திங்கன்னா, இல்லை வாங்க நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எங்கள் மாமனார் இருக்கார் உள்ள, அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப கோவப்படுவார், நீங்கள் வாங்க அப்படின்னுறாங்க. மலர் உள்ளே வந்தவொடனே ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அத்தை நான் ஒரு பக்கத்துலேயாச்சும் போய் உக்காந்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க மாமியாரை போய் அனுப்புகிறாங்க, லாஸ்ட் வாட்டி நீ போய் அவளை கூப்பிடு, அவள் மன்னிப்பு கேட்டால் நம்ம உள்ளே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவங்களும் போய் மதிக்கிட்ட பேசுகிறாங்க, உள்ளே வா நீ எங்கள் கிட்டலாம் மன்னிப்பு கேளு, நாங்கள் வரோம், செய்யாத தப்புக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. நீ இங்கேயே இருந்து நாங்கள் எப்படியாச்சும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போனவுடனே
பார்த்திங்கன்னா இல்லை இது மாப்பிள்ளை வந்தால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு தங்கராஜுக்கு வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு அவங்க மாமா வந்து கிளம்பி போயிடுறாரு. மாப்பிள்ளை வந்தால் தான் இதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே மலர் வந்துட்டு இல்லை நான் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் உட்காரத்துக்காக போவாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இன்னும் தங்கராஜ் வந்தால் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.